வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேர். வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அறிமுகமான வாட்ஸ்அப் எண், ஒரே நாளில் 2000 குவிந்த முறைப்பாடுகள். 12 வயது சிறுவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் விபத்து, 2 விமானிகள் உட்பட 5 பலி. அரசுக்குள் குழப்பம் என்று கூறி வதந்தியை பரப்பாதீர்கள். இந்த அரசாங்கத்தை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. பிரதமர். கிழக்கு மாகாண சுகாதாரத்துறைக்கு 3371.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தொடர்பான விரிவான செய்திகள். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய காவல்துறை மா அதிபரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே நாளில் 2000 முறைப்பாடுகள் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய காவல்துறை அதிகாரிகளின் தவறான நடத்தைகளை குறித்து முறைப்பாடு செய்வதற்காக பொதுமக்களுக்காக வாட்ஸ்அப் எண் ஒன்றை அறிமுகப்படுத்தினார். இந்த நிலையில் குறித்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் வந்துள்ளன. காவல்துறை அதிகாரிகள் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது சரியான சேவையை வழங்கவில்லை என்றாலோ 0718598888 என்ற குறித்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடுகள் அனுப்பலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை புதிய காவல்துறை மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார். புதிய காவல்துறை மாதிபருக்கு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ஜனாதிபதிக்கு அவர் நினைவு பரிசொன்றையும் வழங்கினார். மதுரங்குழி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வீரபுர கெமுனு ஏரியில் 12 வயது சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரிகட்டிய பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தனது மாமியுடன் குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த போது இவ்வாறு துரதிருஷ்டவசமாக நீரில் மூழ்கியுள்ளார். அவர் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஏற்கனவே உயிரிழந்ததாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதுரங்குழி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற MI-17 ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 விமானிகள் உட்பட மொத்தம் 5 பேர் உயிரிழந்தனர் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடக்கு பாகிஸ்தானில் கடுமையான வானிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது. நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பிரதமரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன அவசரம்? பிரதமர் பதவியை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் துஷ்பிரயோகம் செய்யவில்லை. ஜனாதிபதி என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் கேள்விக்குட்படுத்தவில்லை. ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி அரசும் என் மீது அழுத்தங்கள் எதனையும் இதுவரை பிரயோகிக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் வதந்திகளை வெளியிட்டு வருகின்றன. சில ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. அனைத்து ஊடகங்களும் நடுநிலையுடன் செயற்பட வேண்டும். உண்மை நிலைமைகளை உங்களால் தான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு.
இந்த அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது. நாட்டு மக்களின் அமோக ஆணை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என்றார். கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் மாதாந்த முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நேற்று கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறை, சமூக சேவைகள் மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்பு துறைகளின் மேம்பாட்டுக்காக சுகாதார அமைச்சின் நிறுவனங்களால் மட்டும் 3371.5 மில்லியன் ரூபாய் அரசு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. மாகாண சுகாதார சேவைகள் துறை, சுகாதார ஆயுர்வேத மருத்துவத்துறை, சமூக சேவைகள் துறை, நன்னடத்தை மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்புத்துறை ஆகியவற்றின் திட்ட முன்னேற்ற மதிப்பாய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து திட்டங்களையும் முடிக்குமாறு ஆளுநர் நிறுவன தலைவர்களுக்கு இதன்போது அறிவுறுத்தினார். நிகழ்வில் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், திணைக்கள தலைவர்கள் மற்றும் துறைசார் நிறுவனங்களின் தலைவர்கள் என பலரும் பங்கு பெற்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.